தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். துவங்கியது நிதி ஆயோக் கூட்டம். ஸ்டாலின் பிரசன்ட், மம்தா ஆப்சென்ட். மாநிலங்களுக்குரிய நிதி பங்கீட்டை நிர்ணயம் செய்யும் நிதி ஆயோக் அமைப்பின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் இன்று துவங்கியது. இந்த கூட்டத்துக்கு பிரதமர் மோடி தலைமை தாங்கினார். இந்தியாவை வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கில் மாநிலங்களின் பங்களிப்பு குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இதன்படி இந்த 10வது நிதி ஆயோக் கூட்டத்தின் மையக்கருத்தாக வளர்ந்த பாரதத்துக்கான இந்திய அணி 2047 என்ற வாசகம் முன்னிறுத்தப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு அனைத்து மாநில யூனியன் பிரதேச முதல்வர்களுடன் பிரதமர் பங்கேற்கும் முதல் கூட்டம் என்பதால் இந்த நிதி ஆயோக் கூட்டம் கூடுதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின், திரிபுரா முதல்வர் மணிக் சாஹா, உத்தராகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்ட பல்வேறு மாநில முதல்வர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு தேவையான நிதியை விடுவிக்க கோரி பிரதமர் மோடியிடம் முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக வலியுறுத்தவுள்ளார். கல்வித்துறைக்கான நிதி விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு தமிழக அரசு சென்றுள்ள நிலையில் இன்று பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் தனியே சந்திக்கிறார். அவருக்கு மாலை 4:10 மணியளவில் சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரம் சரியாகும். ராகுல் ஆறுதல். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதிக்கு சென்ற லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் அங்கு பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னார். அதன்பின் அருகில் இருந்த பள்ளி ஒன்றுக்கு சென்ற ராகுல் அங்கிருந்த மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மாணவர்களே, கவலைப்படாதீர்கள், நிலைமை நிச்சயம் சரியாகும். நன்றாக படியுங்கள், நன்றாக விளையாடுங்கள். இதுவே இந்த பிரச்சினைக்கு நீங்கள் கொடுக்கும் தீர்வாக அமையும். பள்ளியில் அதிகமான நண்பர்களை சேருங்கள் என்று அட்வைஸ் செய்தார். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ராகுல் காஷ்மீர் செல்வது இது 2வது முறை. முன்னதாக ஏப்ரல் 25ஆம் தேதி ஸ்ரீநகர் சென்ற ராகுல் பெஹல்காம் தாக்குதலில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியிருந்தார். ஓலை குடிசைகளுக்கும் சொத்து வரி உயர்வு, இபிஎஸ் கண்டனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 2021ஆம் ஆண்டு மே மாதம் ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சொத்து வரி, குடிநீர் கட்டணங்கள், கழிவுநீர் அகற்றல் கட்டணம் மற்றும் மின் கட்டணங்கள் ஆண்டுதோறும் 6% உயர்த்தப்படுகின்றன. மேலும் உணவுப் பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களின் விலைகள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருட்கள் நடமாட்டம், மணல் கொள்ளை, டாஸ்மாக் கொள்ளை என்று அனைத்து துறைகளிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழல் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளது. இதுதான் 48 மாத கால அலங்கோல ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியின் வேதனைகள். இந்நிலையில் 2024, 2025ஆம் ஆண்டு முதல் பஞ்சாயத்து பகுதிகளில் புதிதாக வீடு கட்டியவர்கள் மற்றும் வீடு கட்ட திட்டமிட்டுள்ளவர்கள் வீட்டின் கட்டுமான பரப்பை அளந்து வரி நிர்ணயம் செய்ய ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த புதிய சட்டத்தின்படி ஒரு சதுர அடிக்கு கட்டட வரைபட கட்டணமாக சுமார் ரூபாய் 37 செலுத்த வேண்டும். 2024, 2025ஆம் ஆண்டு வரை ஓலை குடிசை ஒன்றுக்கு ரூபாய் 44, ஓடு மற்றும் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் வீடு ஒன்றுக்கு ரூபாய் 66, கான்கிரீட் வீடு ஒன்றுக்கு ரூபாய் 121 வீட்டு வரியாக செலுத்தி வந்தனர். இனி ஓலை குடிசைகளுக்கு அதிகபட்சமாக சதுர அடி ஒன்றுக்கு 40 பைசா முதல் ரூபாய் வரையும், ஓட்டு வீட்டிற்கு சதுர அடி ஒன்றுக்கு 30 பைசா முதல் 60 பைசா வரையும், கான்கிரீட் வீட்டிற்கு சதுர அடி ஒன்றுக்கு 50 பைசா முதல் ரூபாய் வரையும் வீட்டு வரி உயர்த்தப்பட உள்ளது. இதன்படி இனி ஊராட்சிகளில் அதிகபட்சமாக 500 சதுர அடி கான்கிரீட் வீடுகளுக்கு ரூபாய் 500, ஓட்டு வீடுகளுக்கு ரூபாய் 300, ஓலை குடிசைகளுக்கு ரூபாய் 200 வீட்டு வரி வசூலிக்கப்படும். இதுதான் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியின் சாதனை. கடந்த 4 ஆண்டுகளாக மக்களின் வயிற்றில் அடித்து அலங்கோல கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வருகிறது ஸ்டாலின் மாடல் அரசு. பஞ்சாயத்து பகுதிகளுக்கு வீட்டு வரி, தண்ணீர் வரிகளை உயர்த்தியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். பஞ்சாயத்து பகுதிகளுக்கு உயர்த்தப்பட்ட வீட்டு வரிகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பருவமழை துவங்கும் போது கேரளாவை மிரட்டும் மழை, 3 நாட்களுக்கு ரெட் அலர்ட்.
அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் கேரளாவின் பல மாவட்டங்களில் மழை கொட்டி வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றே கரையை கடக்க வாய்ப்புள்ளதால் கேரளாவில் அடுத்த 3 நாட்களுக்கு பல இடங்களில் அதிகனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக கேரளாவின் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மழை விடாமல் பெய்து வரும் சூழலில் திருவனந்தபுரத்தில் 12 வீடுகள் முற்றிலும் இடிந்து விழுந்தன. பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. பாலக்காடு அருகே கஞ்சிராப்புழாவில் படகு கவிழ்ந்ததில் 4 பேர் நீரில் மூழ்கினர். அவர்களில் 2 பேர் நீந்தி கரை சேர்ந்த நிலையில் மற்ற 2 பேரை தேடுகின்றனர். காசர்கோட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. திருச்சூர் அருகே உருளிக்கண்ணு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின. தொட்டுப்பாலத்தில் பலத்த மழை காற்றின் தீவிரத்தால் கிருஷ்ணன்குட்டி என்பவரின் வீடு நள்ளிரவு இடிந்து விழுந்தது. அப்போது தூங்கிக் கொண்டிருந்த கிருஷ்ணன்குட்டி, மனைவி ரத்னம், மகன் மனோஜ் ஆகியோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கனமழை தொடர்ந்து பெய்யும் நிலையில் பத்தினம்திட்டா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு ஆகிய 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடப்பட்டுள்ளது. வானிலை கொடுத்த அலர்ட். 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு. அரபிக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. ரத்னகிரிக்கு வடமேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் இது மையம் கொண்டுள்ளது. தொடர்ந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து முற்பகல் ரத்னகிரி டபோலி இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதன் எதிரொலியால் தெற்கு கடலோர பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, நாகை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அதே நேரம் கோவை, நீலகிரிக்கு 2 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 2 மாவட்டத்திலும் பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர். கோவை, தென்காசி குற்றாலங்களில் வெள்ளம், டூரிஸ்டுகள் குளிக்க தடை. அரபிக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இதனால் கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதில் கோவை, நீலகிரிக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட்டும் அடுத்த 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட்டும் விடப்பட்டுள்ளது. கோவையில் நேற்று முதலே கனமழை பெய்து வருகிறது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக கோவை குற்றாலத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி கோவை குற்றாலம் இன்று முதல் மூடப்பட்டது. அருவியில் நீர்வரத்து சீராகும் வரை குற்றாலம் தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் இதற்கு சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் ஒத்துழைக்குமாறும் வனத்துறையினர் கேட்டுக்கொண்டனர். இதேபோல் தென்காசி மாவட்டத்திற்கும் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மூதாட்டியை தீர்த்து கட்டிய இளைஞர் மீது பாய்ந்த குண்டு, கத்தியால் வெட்டியதால் போலீசார் அதிரடி. சேலம் ஓமலூர் அருகே காடையாம்பட்டி அடுத்த தீவட்டிப்பட்டியைச் சேர்ந்தவர் சரஸ்வதி, வயது 70. கடந்த 20ஆம் தேதி அங்குள்ள சின்னேரி காட்டில் மாடு மேய்க்க சென்றவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவ இடத்தில் டிஐஜி உமா மகேஸ்வரி ஆய்வு நடத்தினார். தொடர் விசாரணையில் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டது தெரிந்தது. அப்பகுதியில் கிடைத்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணையில் இறங்கிய தனிப்படை போலீசார் குற்றவாளி கட்டிக்காரனூரைச் சேர்ந்த 26 வயது நரேஷ்குமார் என்பதை கண்டுபிடித்தனர். அவனை தேடி வந்த நிலையில் சங்ககிரி அருகே மலை அடிவாரத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற மகுடஞ்சாவடி போலீசார் நரேஷை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றனர். அப்போது நரேஷ் போலீசாரை கத்தியால் தாக்கியுள்ளார். இதில் சப் இன்ஸ்பெக்டர் விஜயராகவன், கான்ஸ்டபிள் செல்வகுமார் இருவரும் படுகாயமடைந்தனர். உடனடியாக கத்தியை போட்டுவிட்டு சரணடையுமாறு கூறியும் கேட்காததால் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் அவனது வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார். பின்னர் அவனை கைது செய்து சிகிச்சைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். கைதான நரேஷ் ஆடு மாடு மேய்க்கும் வயதான பெண்களையும்
வீட்டில் தனியாக இருக்கும் மூதாட்டிகளையும் குறிவைத்து கொடூரமாக தாக்கி கொள்ளையடிக்கும் வழக்கம் கொண்டவர் என கூறப்படுகிறது. இவன் மீது கொலை மிரட்டல், கொள்ளை உட்பட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. பரிசு தொகை அறிவிக்கப்பட்ட நக்சல்கள் சுட்டுக் கொலை. ஜார்க்கண்ட் மாநிலம் லதேகர் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து அந்த பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அங்கு மறைந்திருந்த நக்சல்கள் பாதுகாப்பு படையினரை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட துவங்கினர். அதற்கு பாதுகாப்பு படையினரும் தக்க பதிலடி கொடுத்தனர். இதில் ஜார்க்கண்ட் ஜன் முக்தி பரிஷத் என்ற நக்சல் அமைப்பை சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட நக்சல் அமைப்பு தலைவனான பப்பு லொஹாராவுக்கு ரூபாய் 10 லட்சம் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டு இருந்தது. மற்றொருவன் பிரபாத் கஞ்சு, இவனுக்கு ரூபாய் 5 லட்சம் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கி, வெடிபொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து அந்த பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர்.